தினம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கணும். ஸோ இப்படித்தான் முதலாக மனிதர்கள் பார்த்தார்கள். இதுதான் இருக்கிறதுலே மிக உயர்ந்த நாகரிகமான பார்வைன்றது. ஆத்மாவை பார்த்து பேசுகிறது. எவ்வளோ அழகாக இருந்தாலும் உங்களுடைய கவனம் கொஞ்சம் கூட ஆத்மாவை விட்டு பூர்வமத்தி விட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமாக திரும்பாது. அந்த எண்ணம் கூட வராது. முகம் கண்ணுக்கு தெரியும், ஆனாலும் இல்லையா, இப்போ காரு எவ்வளோ அழகாக இருந்தாலும் உள்ளே இருக்கிற டிரைவர் தான் அதை ஓட்டுறது. அது மாதிரி இந்த உடல் எப்படி இருந்தாலும் உள்ளே இருக்கிற டிரைவர் ஆத்மா, அதில் தான் கவனம் இருக்குது. இப்போ ஆத்மான்றதே மறந்துட்டதுனால உடலின் பக்கம் கவனம் போகுது. ஸோ முதலில் ஆத்மாவை பார்த்தவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, உங்கள் சின்ன வயசுலேருந்து எப்படி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக காமத்தில் விழுந்தீங்கன்றதை வச்சு புரிஞ்சிக்கலாம். சொர்க்கத்தில் பெரியவர்களுக்கு கூட காமம்னா என்னன்னே தெரியாது. அதனால தான் கோயில் கட்டி கும்பிட்றோம். ஸோ முதல்ல அந்த காமம் இல்லாமல் இருக்கணும். அடுத்தது பற்று, அது அடுத்த ஒரு தலைவலி.